இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல புதுசா ஒரு ஸ்கீம் வந்து குடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத குடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிருங்க. தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு முதல்வர் மருந்தகம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயே வரும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படிதான் இருக்கும். இது முதல்வர் மருந்தகம் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தின ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துருவோம். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கு என்னென்ன சப்சிடி கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அப்படிங்கிறதையும் ஃபுல்லா பார்த்துருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னாலும் இங்கிலீஷில் கொடுத்துக்கலாம், இல்லை தமிழ் வேணும்னாலும் தமிழில் கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷனுமே இருக்கும். இதில் தமிழில் கொடுக்கணும்னா லாங்குவேஜ் இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா தமிழ் இருக்கும். ஜஸ்ட் தமிழில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஹோம் பேஜில் தான் இருக்குது. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் முதல்வர் மருந்தகம் விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும். இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி சில விஷயம்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். இதில் திட்ட விவரம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில் வந்து கீழே வரும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். இதுதான் திட்ட விவரம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஃபார்ம் அல்லது பி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி அல்லது பி ஃபார்ம் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. இதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். முடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால் இந்த மருந்தகம் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. படிப்பினை முடித்த மருந்தாளராக உரிமை பெற்ற தொழில் முனைவோர்கள் முதல்வர் மருந்தகத்திற்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். மேற்படி சான்றிதழ் இல்லாமல் இருப்பின் மேற்கண்ட உரிமம் பெற்ற நபரின் இசைவு கடிதத்தை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் மற்றவங்களும் அப்ளை பண்ணலாம். மற்றவங்க அப்ளை பண்ணோன்னா டிஃபார்ம் அல்லது பிஃபார்ம் முடித்தவங்க கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நீங்கள் வந்து அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வைக்கலாம். பட் அவங்க தான் லீகலாக இருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது மேற்படி உரிமம் உள்ள கூட்டுறவு சங்கங்களிலும் இதில் விண்ணப்பிக்கலாம். உங்கள் நியர்பையில் இருக்க கூட்டுறவு சங்கங்களையும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதான் வந்து 1000 மருந்தகம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. இது வந்து ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ வந்து 1000 மட்டும் சொல்லியிருக்காங்க. இருக்க அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நிறைய தேவைப்படும். ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து கவர்மெண்ட் வந்து கடனும் கொடுக்குது. கடன் பெற விண்ணப்பம் உள்ள தொழில் முனைவோர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெற வசதிகள் செய்து தரப்படும். நீங்கள் வந்து கடன் வந்து கவர்மெண்ட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி இதுக்கு வந்து அமௌண்ட் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படும் தொழில் முனைவோர்களுக்கு 3 லட்சம் அரசு மானியம் வழங்கப்படும். அதில் 50% உட்கட்டமைப்பு வசதிக்காக ரொக்கமாக 50% மருந்துகளுக்காகவும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து மொத்தம் 3 லட்சம் கொடுப்பாங்க. அது வந்து ஃபுல்லாகவே மானியத்தில் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கட்டட அமைப்பு உள்ள வந்து வசதிகள் செஞ்சு தரத்துக்கும், இதில் இருக்க 50% வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம். அந்த 1.5 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு மற்றதுக்கெல்லாம் தேவைப்படும். இதோட திட்ட விவரம் மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது எல்லாமே இன்னும் இருக்குது. நான் அதை வந்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி சமர்ப்பிக்கப்பட விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய வழியில் பரிசீலிக்கப்படும். நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லாம் கரெக்டாக அப்ரூவல் கொடுக்கணும், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தேவைகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். தகுதிகள் வந்து ஆல்ரெடி சொன்னது தான். நீங்கள் டிகிரி இதில் ஏதாச்சும் ஒரு இது முடிச்சிருக்கணும். அடுத்தது வந்து இந்த குழுமம் மருந்தக தொழில் குழுமத்தில் நீங்கள் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அடுத்தது அந்த அடையாள அட்டை மற்றும் மற்ற சான்றுகள் இருந்தால் தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். தகுதிகள் வந்து இது. அதே மாதிரி இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொந்த இடமா இருக்கலாம், இல்லை வாடகை இடம், இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி. சொந்த இடம் அப்படின்னா உங்களுக்கு பத்திரம் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். வாடகை இடமா இருந்ததுன்னா அதுக்கான உரிமம் பெற்று நீங்கள் வந்து வாடகைக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரம் கட்டணும். அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சொத்து வரி, மின்சார கட்டணம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அது லீகலாக மாறும். அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி அந்த தேவையான இடத்துல நீங்கள் வைக்க போகிற அந்த மருந்தகம் வைக்க போகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வசதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 சதுர அடி கார்பெட் ஏரியா உள்ள கடைகளாக இருக்கணும்.
அதே மாதிரி குளிர்சாதன பெட்டி, ஏர் கண்டிஷனர், இணைய இணைப்பு, நெட் கனெக்ஷன் எல்லாமே இருக்கணும். இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல நீங்கள் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்க முடியும். அது கவர்மெண்ட் அப்ரூவலும் கொடுப்பாங்க. அதையும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி மற்ற டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மருந்தக அனுமதி படிவங்கள், படிவம் 20, 21, 19 இந்த 3 படிவம் வந்து கொடுக்கணும். அது என்னன்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி அனுபவ சான்று, நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, இப்போ போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிஆர்பி, விரிவான திட்ட அறிக்கை. இப்போ வந்து இந்த மாதிரி பிளான்லாம் வச்சுருக்கீங்க, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த இதுலேயே நான் காட்டுறேன், அதை பாருங்கள். இதுக்கு நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ தான் வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி, அடுத்தது பேன் கார்டு, இதெல்லாம் வந்து நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும். ஜிஎஸ்டி இல்லாதவங்க பேன் கார்டு இது பண்ணிக்கலாம். அப்படியே ஜிஎஸ்டி நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கடன் எதுவும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதையும், அதுக்கு வந்து பேங்க்ல இருந்து ஒரு என்ஓசி வந்து வாங்கி வைக்கணும். நாங்கள் வந்து இவங்களுக்கு இதை வைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இது கொடுக்கணும். அதே மாதிரி கீழே பாருங்கள், முன்னுரிமை. முன்னுரிமை வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பெண்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், இவங்க எல்லாத்துக்குமே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் வைக்க போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஈஸியாக உங்கள் வந்து வாங்குற அளவுக்கு நியர்பைலையோ எல்லாரும் ஏரியா வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவில் வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அடுத்தது வழிமுறைகள். இதையும் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். இது ரொம்ப எல்லாமே சிம்பிளாக நம்ம பார்த்தது தான், ரிப்பீட்டடாக ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி நம்ம முன்னாடி பார்த்தது தான் இதில் எல்லாமே இருக்கும். இது ஃபுல்லாக ஒரு தடவை படித்து பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்படிங்கிறதும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஆல்ரெடி இது சொன்னது தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபார்ம் அல்லது டிஃபார்ம், இதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சர்டிஃபிகேட் வேணும். அப்படி நீங்கள் வந்து படிக்கலை அப்படின்னா படித்தவங்க வச்சுருப்பாங்களா அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க அப்ரூவல் தரணும். நீங்கள் இவங்க வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கடிதம் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு நீங்கள் அப்ரூவல் பண்ணலாம். அதே மாதிரி கவுன்சிலில், அந்த ஃபார்மசி கவுன்சிலில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன்றும் அதுதான். அடுத்த மாதிரி விற்பனை உரிமம், நீங்கள் வந்து மெடிசன் வந்து விற்கிறதுக்கு அந்த இதில் வந்து அவங்க உரிமம் தரணும், இவங்க வந்து விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் மொத்தமாகவும் இல்லை சில்லறை விற்பனை இது மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி FSSAI இந்த சர்டிஃபிகேட் வந்து என்னென்னா உணவு பாதுகாப்புத்துறை, அந்த இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இந்த மருந்துகள் வந்து காலாவதி இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கும் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி வாடகை இந்த மாதிரி நீங்கள் இடம் வந்து இருக்குதுன்னா அதுக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வந்து வேணும். அதே மாதிரி சொந்த இடமா இருந்துச்சுன்னா சொத்து வரி, தண்ணீர் வரி, இபி பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும். ஜிஎஸ்டி, பேன் கார்டு, மற்றதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இது முன்னாடி பார்த்தது தான். இது எல்லாமே கரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாதிரி ஆவணங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஆல்ரெடி சொன்னது தான், திட்ட ஒப்பந்தம் இதெல்லாம் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே இதில் வந்து ஒரு பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு 5 பேஜஸ் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இல்லை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு தடவை பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து டாக்குமெண்ட் தான் ஃபுல்லாகவே. இது வந்து நீங்கள் ஒரு மாடலுக்கு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தான் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்மெண்ட் வந்து உங்களுக்கு சப்சிடி அந்த 3 லட்சம் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்த 25% வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், உங்களுக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த கொடுக்குறாங்க. அடுத்த 50% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்ரி, இவங்களுக்கு அந்த மருந்து இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50% கொடுக்குறாங்க. மொத்தம் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட் வரும். இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்குங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா திட்ட ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துக்குங்க. இதில் இருக்க செலவுகள் தான் பாருங்கள். முதல்வர் மருந்துக்கான மாதிரி திட்ட அறிக்கை, இதில் வந்து உங்களுக்கு கூடயும் போகலாம், கம்மியாகவும் வரலாம். பட் உங்களோட பட்ஜெட்டுக்கு இவங்க வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது, உரிமம் மற்றும் பதிவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மருந்து உரிமம் வாங்குறதுக்கு 10,000 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி பதிவு வந்து 20,000 ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க.
கடை மற்றும் நிறுவனம் பதிவு ரூ. 2000. அதே மாதிரி இடம் மற்றும் வாடகை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கணிப்பில தான் போட்டிருக்காங்க. பட் இவ்வளோ ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. உங்க ஏரியாவ பொறுத்து கூடவும் போகலாம், இல்ல கம்மியாவும் ஆகலாம். இதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பணப்பெட்டி, குளிர்சாதன பெட்டி இதெல்லாமே எல்லாமே அவங்க வந்து ஒரு கணிப்பில தான் போட்டிருக்காங்க. பட் இத விட கூடயும் ஆகலாம், இல்ல கம்மியாவும் ஆகலாம். பட் உங்க ஏரியாவ பொறுத்து இத வந்து இந்த வாடகை இடம் இந்த மாதிரி எல்லாமே குறையும். அவங்க இத வந்து நீங்க ஒரு மாடலுக்கு வச்சுக்கலாம். இந்த மாரிலாம் நீங்க திட்ட அறிக்கைய ரெடி பண்ணி, அவங்கள்ட்ட கவர்மெண்ட்ல சப்மிட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு அப்ரூவல் தருவாங்க. ஓகேங்களா? இதுல எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ இது வரும், வாடகை எல்லாமே உங்களுக்கு கழிச்சு இவ்வளோ வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லா இது பண்ணிட்டு, உங்களுக்கு இப்ப இதுல பார்த்தது எல்லா டீட்டெயில் வந்து கிளியரா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்ல எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இதுலயே கீழ வந்து அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. மெயில் அட்ரஸும் இருக்கு. இதுவும் இருக்கு. நீங்க இதுல எந்த இதுக்கு வேணுமாலும் நீங்க கால் பண்ணியோ, இல்ல வந்து மெயில் பண்ணியோ உங்களோட டீட்டெயில வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பேஜ் வந்துருங்க. ஹோம் பேஜ்ல நீங்க எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உள்ள போனதுக்கப்புறம் ஜஸ்ட் நான் ஒரு இது மட்டும் சொல்றேன். இதுல வந்து உள்நுழைய, விண்ணப்பிக்க அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். உள்ள நுழையிறதுக்கு நீங்க வந்து மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு வந்து இது பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணணும். இதுல வந்து தனிநபர் அல்லது கூட்டுறவு சங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்பேன். 2 பேர் 2 இதா அப்ளை பண்ணலாம். நம்ம இண்டிவிஜுவலாவும் அப்ளை பண்ணலாம். நீங்க கூட்டுறவு சங்கம் மூலியமாவும் அப்ளை பண்ணலாம். அதுல வந்து இப்ப நம்ம தனிநபரா நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பேர், கடைசி பேர் இனிஷியல் போட்டுக்கங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி, கடவுச்சொல் இதெல்லாம் நீங்க என்டர் பண்ணிக்கணும். கடவுச்சொல்ல வந்து உறுதிப்படுத்துனா, இது நான் ஆல்ரெடி இந்த பாஸ்வேர்டுக்கு என் வீடியோல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாவே தெரியும். பாஸ்வேர்டு வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். அதுல அந்த ஆர்டர் பிரகாரம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. ஒரு கேப்பிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் வந்து ஸ்பெஷல் சிம்பிள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு, நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க உள்நுழைக அப்படின்னு சொல்லி நீங்க உள்ள நுழைஞ்சீங்கன்னா, உங்களோட எல்லா டீட்டெயில் அண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் தப்பில்லாம என்டர் பண்ணி இது பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல வந்து நான் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத தெளிவா சொல்றேன். இதுல எது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க சொல்றேன். தேங்க் யூ.